வாழ்க்கையில கடனை உடனை வாங்கியாவது ஒரு தடவையாவது சீர்காழி பஸ்ல ஏறி சீர்காழி டிக்கெட்டை வாங்கி உள்ள வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு நான் சொல்லல, ஞானசம்பந்தரே சொல்றார். சீர்காழி சேர்வினே பாவமேவும் உள்ளமோடு பந்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதம் முன்னமே தீப தூப மாலை கொண்டு தேவதேவன் மண்ணி வாழ்கின்ற எங்கள் பெருமானுடைய சீர்காழியை நீங்கள் சேருங்கள் என்று அருளானை வழங்குகிறார். ஒரு தடவையாவது சீர்காழி போகணும், அந்த மண்ணை மிதிக்கணும், தோணியப்பரை பார்க்கணும், பிரம்மபுரீஸ்வருடைய திருவடியை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் 7 ஜென்ம பாவம் நீங்கும், மறுபிறவி வராது. அப்பேற்பட்ட ஆலயம் சீர்காழி பிரம்மபுரம். ஞானசம்பந்தர் அந்த பொற்கிண்ணத்தை அப்பா என்ன பண்ணாரா, தூக்கி அடிச்சாராம். இன்னமும் அந்த மதில் சுவர்ல அந்த பொற்கிண்ணம் போய் அடிச்ச இடம் என்ன இருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான தலம். தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறியோ ஞான பால் தந்தாள் திரிபுர சுந்தரி, சீர்காழி திரிபுர சுந்தரி இசை ஞானத்தினை வளர். இது என்னங்க மலைக்கோயில்னு போட்டிருக்கு, இது என்ன ஊருங்க ஐயா? இது இந்த தலைஞாயிற்கே மலைக்கோயில்னு பேரு. ஓ சரி சரிங்க. சம்பந்தர் தேவாரத்திலையும் சுந்தரர் தேவாரத்திலையும் தொகுடி கோயில்னு சொல்லுவாங்க. ஓ சரி சரிங்க. அதாவது நம்ம ஆகமத்துல 7 கோவில் சொல்லியிருக்கு. இந்த தொகுடி கோயிலுங்கிறது வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஒரு கோவில் தான் தொகுடி கோயில். மாடக்கோயில், ஆழக்கோயில், கற்கோயில் இது மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து தொகுடி கோயில்.